5 ரூபாய்க்கு சாப்பாடு, பெண்களுக்கு 2500, முதியோருக்கு 3000 ரூபாய். பாஜகவின் பிராமிஸ். மிரண்டு போன கேஜ்ரிவால். அரியணை யாருக்கு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. டெல்லி தேர்தல் இலவசங்களுக்கு இடையிலான தேர்தலாக மாறியிருக்கிறது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிஜேபியின் அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். டெல்லி மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 உதவித்தொகை வழங்கப்படும். जनता पार्टी के संकल्प में इस बात को जोड़ते हैं कि महिला समृद्धि योजना के तहत प्रति माह 2500 रुपए महिलाओं को दिया जाएगा और पहली कैबिनेट मीटिंग में महिला समृद्धि योजना फर्स्ट कैबिनेट मीटिंग में पारित किया जाएगा और दिल्ली की महिलाओं को 2500 रुपए प्रति माह देने का संकल्प भारतीय जनता पार्टी लेती है. சமையல் கேஸ் சிலிண்டருக்கு ரூபாய் 500 மானியம் அளிக்கப்படும். ஹோலி மற்றும் தீபாவளி பண்டிகைகளின் போது ஏழை குடும்பங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர். होली और दिवाली में दोनों समय में, हर एक समय में होली और दिवाली में 1 सिलेंडर ईच यह मुफ्त दी जाएगी, फ्री सिलेंडर दिया जाएगा, इसको प्रोवाइड किया जाएगा. கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 21000 உதவித்தொகை. 21,000 रुपए प्रति प्रेग्नेंट मदर को चीफ मिनिस्टर के मातृत्व सुरक्षा योजना के तहत वह भी दिया जाएगा. கணவரை இழந்த பெண்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3000 ஓய்வூதியம். 60 முதல் 70 வரையிலான மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 2500 ஓய்வூதியம். 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 10 லட்சத்துக்கான காப்பீட்டு வசதி. அடல் கேண்டீன் திட்டத்தின் மூலம் டெல்லியில் இருக்கக்கூடிய குடிசைவாழ் பகுதிகளில் உள்ள அத்தனை பேருக்கும் ரூபாய் 5க்கு உணவு என்று பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சி அதற்கு முன்பு வெளியிட்ட இலவச அறிவிப்புகளில் ரொம்ப முக்கியமானவை 3. ஆம் ஆத்மி என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்கலாம். 1, தற்போது பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 ரூபாய் 2100 உயர்த்துவது. तो आज मैं ऐलान कर रहा हूं, कल से रजिस्ट्रेशन चालू होगा और रजिस्ट्रेशन 2100 रुपए का होगा, 1000 रुपए का नहीं होगा. கடந்த காலத்தில் உயர்த்தப்பட்ட தண்ணீர் மற்றும் மின் கட்டணங்களை தள்ளுபடி செய்வது. 3வது, 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியோருக்கும் இலவசமாக டெல்லி மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கும் வகையில் சஞ்சீவனி யோஜனா என்கிற திட்டத்தை தொடங்குவது. இவையெல்லாம் ஆம் ஆத்மியின் இலவசங்கள். இனி காங்கிரஸ் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்ப்போம். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் காங்கிரஸ் வெளியிட்ட அறிவிப்பில் ரூபாய் 500க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இலவச உணவு தானிய கிட் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் டெல்லி தேர்தல் இலவசங்களுக்கு இடையிலான போட்டியாக மாறி இருக்கிறது. டெல்லி கள யதார்த்தம் குறித்து விவாதிக்க கருத்து கணிப்பு நிபுணர் ஜே.வி.சி. ஸ்ரீராம் காணொளி மூலம் திருச்சி மாவட்டம் ஜியர்புரம் கிராமத்திலிருந்து நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். என்ன ஸ்ரீராம், இங்க கிராமத்துல உட்கார்ந்தாலும் உட்கார்ந்தீங்க, ஒரே சத்தமாவே இருக்கு. என்ன தெருவெல்லாம் பாட்டா? ஆமா, காலையில 4:30 மணி 5 மணில இருந்து ஆரம்பிச்சிடறாங்க சார். பக்தி பாட்டு, மாரியம்மன் பாட்டு, முருகன் பாட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓ, நீங்க ஹைதராபாத்ல எல்லாம் கேட்க முடியாது. சரி, அங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே ஸ்ரீராம், மாறி மாறி இலவசங்களை வாரி வழங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு கேள்வி எழுப்பினதாக நினைத்து கொண்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இலவசங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களே, பிரதமர் மோடியின் சம்மதத்தை பெற்றுத்தான் அறிவித்தீர்களா அப்படின்னு கேஜ்ரிவால் கேட்டு இருக்கிறார்.
சொல்லுங்க. இந்த மகளிருக்கான திட்டம்ங்கிறது வந்து கொண்டு வந்ததே வசுந்தரா ராஜே சிந்தியா தான். 2014 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு வசுந்தரா ராஜே சிந்தியா ராஜஸ்தானின் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் தான் இந்த மகளிருக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அசோக் கெலட் அதை வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துருந்தாங்க. அதை வந்து மாமா, அதாவது சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்ததாக சொல்லி அவர் பண்ணாரு. திராவிட முன்னேற்ற கழகமும் பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த மாடலை வந்து கொடுத்து அவங்க வந்து 2 வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி பிஜேபி பண்ற எல்லாத்துக்குமே முன்னோடி திமுக தான். இந்த திராவிட மாடலை தான் பிஜேபியை ஃபாலோ பண்ணுதுன்னு தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள்ல ஒரு பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. இல்ல, அதனாலதான் நான் கிளியர் கட்டாவே சொல்றேன், இதை ஆரம்பித்து வைத்தது வசுந்தரா ராஜே சிந்தியா. ஒரு ராஜஸ்தான் மகாராஜா, ராஜ்புட் மகாராஜா பேர்ல, இந்த பேர் மறந்துருச்சு எனக்கு, அவருடைய பேர்ல இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 15, 2014 அன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க. மகளிருக்கான டைரக்ட் பெனிஃபிட் 14 தொடங்கியாச்சு பிஜேபி, தொடங்கியாச்சு. சோ இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா இந்த தேர்தல் வந்து நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து எப்படி போயிட்டு இருந்ததுன்னா, கோபமா இலவசமா. கோபம் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது, இலவசங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் வந்து இலவசங்களை தான் நம்பி இருந்தார். அதாவது கோபமா இலவசமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்திலேயே உங்களுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சறுக்கு உண்டாகலாம். ஆனாலும் அவர் வந்து ஸ்லூ ஆஃப் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அனௌன்ஸ் பண்ண இலவசங்கள் இது வரைக்கும் எந்த அளவுக்கு உண்மையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன்ல அவங்க வந்து 0. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர் அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வர மாட்டேங்குதுன்னு. பஞ்சாப்ல கூட தான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. 2022 டிசம்பர்ல வந்து 2021 டிசம்பர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. 2022 பிப்ரவரி மாசம் நடந்த தேர்தல்ல மார்ச்ல ரிசல்ட் வந்தது, ஜெயிச்சாங்க. இன்றைக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 பைசா கூட கொடுக்கலையா அவங்க? டோக்கன் கொடுப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு டேட்டா வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா மூலமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க. என்ன மெசேஜ் அனுப்புவாங்க? பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீ பஸ் போயிடும், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி போயிடும், எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அவர்களுடைய ஹோல் ஈகோசிஸ்டம் ஆபரேஷனே இந்த மாதிரி ஒரு இலவசங்களை நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லி மகளிரோட டேட்டாவை வாங்கிட்டு அவர்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புவதுதான் அவர்களுடைய திட்டமே. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆரம்பிக்கும் போதே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே டெல்லி போலீஸ் போய் தடுத்தாங்க. ஏன் தடுத்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த டேட்டா வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி வாங்கினாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதை வாங்குறது பிரைவேட் வாலண்டியர், இதனால வந்து ஆக்சுவலா வந்து சந்தீப் தீக்ஷித் வந்து அவர் தான் எடுத்தார். பிஜேபி எடுக்கிறதுக்கு முன்னாடி சந்தீப் தீக்ஷித் தான் எடுத்தார். அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலதான் டெல்லி போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க. என்னன்னா, இது சைபர் கிரைமுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயம். ஏன்னா இன்றைக்கு வந்து கிரைம்ங்கிறது வந்து உங்களுக்கு மொத்தமா சைபர் கிரைம் தான் நடந்துகிட்டு இருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு திடீர்னு வாட்ஸ்அப்ல கால் வரும், நீங்க உங்க பேர்ல வந்து கொக்கைன் வந்திருக்கு, ட்ரக் வந்திருக்கு, மருந்து வந்திருக்கு, பார்சல் வந்திருக்கு, யூ ஆர் டிஜிட்டலி அண்டர் அரெஸ்ட் சொல்லிட்டு பல கோடி ரூபாய் மோசடி நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி மன் கி பாத்ல நரேந்திர மோடி அவர்களே பேசுறாரு. அந்த மாதிரி கால் எனக்கே வந்திருக்கு. உங்களுக்கு அலர்ட் ஆகி டக்குன்னு நான் கட் பண்ணிருக்கேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் பேனிக்கா இருந்தார், அப்புறம் சுதாரிச்சுட்டாரு. டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற லெவலுக்கு. எக்ஸாக்ட்லி. சோ இது மாதிரி பல பாலியல் குற்றங்கள், பல குற்றங்கள் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. சோ அதனால வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கீம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். 10 கேரண்டி கொடுத்தாரு சார் அரவிந்த் கெஜ்ரிவால். நான் ஒன்று கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க, இதுக்கு முந்தைய காலங்களில் அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மினிஸ்டர் தான் அப்படின்னு. ஆமா, சரி, திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத நிலையிலேயே தொடர்ந்து பிரம்மாண்டமான முறையில் அவர் ஜெயிச்சுட்டே வந்திருக்காரு. அது எப்படி சார் பிரம்மாண்ட முறையில் ஜெயிச்சாருன்னா, 2015 அவர் வந்து ஒரு நாவல்டி ஃபேக்டர் வந்தது. 2013 ஷீலா தீக்ஷிட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட வாக்களிச்சாங்க. பிஜேபிக்கு வாக்களிக்கிறதா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வாக்களிக்கிறதா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. 2015 கிளியர் கட்டா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தான் வாக்களிக்க போறோம். ஏன்னா அவருடைய அப்ரோச், நாவல்டி, ப்ராமிசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு.
2015 இருந்து 2020 வரைக்கும் அவர் கொடுத்த ஆட்சி என்ன சொன்னார்னா, நான் ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டேன், நானு அதுவும் நான் உடனே கொடுக்கல, நான் வந்து பஸ் எல்லாம் நிறைய அதிகமா பஸ் உருவாக்கி அதற்கு பிறகு கொடுத்தேன், கொஞ்சம் மொலாலா கிளினிக் இதெல்லாம் 5 வருஷத்துல இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது அப்படின்னாரு. சோ அந்த ஹோப்ல மக்கள் வந்து 2020 ஓட்டு போட்டாங்க. அதாவது என்னன்னா, ஓகே பண்றாரு போல, ஓகே கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2020க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு மெல்ல 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 அவருடைய சுயரூபம் மெல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. கோவிட் பேண்டமிக்னாரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீஷ்மஹாலை பொறுத்த மட்டும் நம்மளே சொன்னோம், அது வந்து நடுத்தர மக்களும் உயர்த்தர மக்களுக்கு தான் ஒரு தாக்கம் இருக்குமே தவிர கீழ்த்தட்ட மக்களுக்கிட்ட வந்து அது தாக்கம் பெருசா ஏற்படுத்தாதுன்னு. ஏன்னா கடந்த ஒரு 2 வருடமா இன்னும் இவர் என்ன கேட்டாருன்னா, முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும் போது என்ன கேட்டாருன்னா, எனக்கு நீங்க அங்கேயும் கொடுங்க, எனக்கு நீங்க முனிசிபல் கார்பரேஷனும் கொடுங்க, எனக்கு டெல்லி அசம்பிளியும் கொடுங்க, அப்பதான் என்னால வந்து சரி பண்ண முடியும். சோ அதையும் கொடுத்தாங்க. முனிசிபல் கார்பரேஷன் என்னைக்கு டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் என்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் போச்சோ அன்னைக்குத்தான் டெல்லி மக்களுடைய பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதற்கு பிறகுதான் ரோடு மோசம், அதற்கு பிறகுதான் தண்ணி வர மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், பல இடங்களையும் ராஜேந்தர் நகர், கரோல் பார்க், வாசிர்பூர் எல்லா இடத்துலயும் தண்ணி வாங்க வேண்டியிருக்கு. நடுத்தர மக்கள் கிடையாது, ஸ்லம்ல இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்கள் கூட அந்த ஜுகி சொல்லுவாங்க, அவங்க கூட 20 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் வாட்டர் வாங்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இன்றைக்கு வரக்கூடிய தேர்தல், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி வரக்கூடிய தேர்தல் இதை பிரதிபலிக்கும் தான் நான் பாக்குறேன். நான் 3 சினாரியோ கொடுத்திருந்தேங்க. சினாரியோ நம்பர் 1 என்னன்னா, பிஜேபி எந்த விதமான ஒரு இலவசங்களையும் அனௌன்ஸ் பண்ணாம 2020 தேர்தல் மாதிரி ஜஸ்ட் an other election without a CM face also சந்திச்சிருந்தா அப்பேற்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வரும். சினாரியோ 2, பிஜேபி அவங்களும் ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, எவ்வளவுன்னா நமக்கு தெரியாது, 1000 ரூபாயா இருக்கலாம், 1500 ரூபாயா இருக்கலாம், அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் நம்ம கொடுத்தோம். அது 2வது சினாரியோ. அப்படி வந்தா பிஜேபி ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, மகாராஷ்டிரால அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஏதோ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்கும். 3வது சினாரியோ, பாரதிய ஜனதா கட்சி அனௌன்ஸ் பண்ணியும் அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு, நான் ஓரளவுக்கு சொல்றது வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு பெரிய 10% 20% கிடையாது, ஒரு முன்னை காட்டிலும் அதிக வாக்குகளை பெற்றால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்கும். ஏன்னா முஸ்லிம் ஓட்டும் தலித் ஓட்டும் காங்கிரசுக்கும் போகக்கூடிய ஓட்டு அதுதான் இப்ப ஆம் ஆத்மி கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சினாரியோ 1 அப்படிங்கிறதுல பிஜேபி எந்த விதமான ஒரு இலவசங்களையும் அனௌன்ஸ் பண்ணாம இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் ஆம் ஆத்மி பார்ட்டி 56ல இருந்து 60 இடங்களை பெற்றிருக்கும், பாரதிய ஜனதா கட்சி 10ல இருந்து 14 இடங்களை பெற்றிருக்கும், காங்கிரஸ் கட்சி 0. இதுதான் சினாரியோ 1. இதுல வந்து 55% மகளிர் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கிற ஒரு அசம்ஷன்ல 10% கேப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கும். சினாரியோ 2ல ஏதோ ஒரு ஃப்ரீபி, ஏதோ ஒரு இலவசங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படிங்கிற பட்சத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் வித்தியாசம் 2% இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆம் ஆத்மி பார்ட்டி 33ல இருந்து 37 இடங்கள் ஜெயிக்கலாம், காங்கிரஸ் பிஜேபி வந்து 33ல இருந்து 36 இடம் ஜெயிக்கலாம், காங்கிரஸ் 0 to 1 சீட் ஜெயிக்கலாம். சினாரியோ 3ல பாரதிய ஜனதா கட்சி இலவசங்களையும் அனௌன்ஸ் பண்றாங்க, அதே சமயத்துல காங்கிரஸ் வாக்கு சதவீதம் 7.5% போறது. இது 3% முன்பே காட்டிலும் 3% அதிகபட்ச வாக்குகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆம் ஆத்மி பார்ட்டி 27ல இருந்து 33 சீட்டும், பாரதிய ஜனதா கட்சி 37ல இருந்து 43 சீட்டும், காங்கிரஸ் கட்சி 0ல இருந்து 2 சீட்டும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த சினாரியோ கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பிஜேபியும் இலவசங்களை அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஆம் ஆத்மிக்கு இடையிலான போட்டி ஒரு ரொம்ப, அதாவது எப்படின்னா நெக்கா இருக்குங்கிறீங்க. ஆமா, நீங்க சொல்லி இருக்கிறது. எஸ். அதே நேரத்துல காங்கிரஸும் இலவசங்கள் மற்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முன்னை காட்டிலும் கூடுதலா வாக்குகள் பெற்றால் அந்த மாதிரி டயத்துல பிஜேபி வெற்றி உறுதி செய்யப்படும், கன்ஃபார்ம் தான் இருக்கும், ஆட்சியை பிடிக்கும், மெஜாரிட்டிக்கு குறைவாக ஆம் ஆத்மி போகும் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ என்னன்னா, ஆம் ஆத்மியும் இலவசம் அறிவிச்சிருக்கு, காங்கிரஸும் இலவசத்தை அறிவிச்சிருக்கு,
பிஜேபி இலவசம்னு அறிவிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப என்ன நடக்கும் சார்? இப்ப அடுத்த 15 நாட்கள் தான் இருக்கு. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணது டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் 2 மாசம் இருந்தது ஜுகியா போய் எல்லா இடத்தையும் பேசுறதுக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 நாள் தான் இருக்கு. இந்த 18 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்பதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை மக்கள் அறிவிப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எக்ஸாக்ட்லி. சத்தீஸ்கர்ல சேர்த்த மாதிரியும் சத்தீஸ்கர்ல சேர்த்த மாதிரி. ஏன்னா சத்தீஸ்கர் எக்ஸாம்பிளா கொடுக்குறேன்னா மகாராஷ்டிரால ஆட்சியில இருந்தாங்க. ஆட்சியில இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா பைசாவை கொடுத்துட்டாங்க. மத்திய பிரதேஷ்ல ஆட்சியில இருந்ததுனால பைசாவை கொடுத்துட்டாங்க. மக்கள் வந்து பாத்துட்டாங்க, அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல விழுறத பாத்துட்டாங்க. சத்தீஸ்கர்ல எப்படி கடைசி 2 வாரங்கள்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு போய் மக்களிடம் போய் சேர்த்தாங்களோ அதே மாதிரி டெல்லியில போய் சேர்த்துட்டாங்க. அப்படின்னா இங்க வந்து 41 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வாய்ப்பு உறுதியாகும். இப்ப நான் சொல்றேன், காங்கிரஸ் 7% வாங்குதோ இல்லையோ, அப்படி இல்லைன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி 40 சீட்டுக்கு மேல வாங்குவோம். அதாவது மெஜாரிட்டிக்கு தேவை 36. ஆமா, மெஜாரிட்டிக்கு மேலேயே பிஜேபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தாது, இந்த அனௌன்ஸ்மெண்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆமா, இத கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி பிஜேபி களமாடி கொண்டு இருக்கிறதா? அது இனிமே தான் சார் தெரியும். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. எந்த அளவுக்கு ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் பேனிக் ஆயிட்டு இருக்காரு. நேற்றுக்கு மத்தியானத்துல இருந்தே அவர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க சொல்றப்ப இலவசம் வெர்சஸ் கோபம் அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் வந்து கேஜ்ரிவால் மேல வச்சிருக்கக்கூடிய கோபம் தான் பிஜேபிக்கு முதலீடு, இலவசம் தான் கேஜ்ரிவாலுடைய முதலீடு. ஆமா. சோ இலவசத்தை நம்பித்தான் கேஜ்ரிவால் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணதை காட்டிலும் அதிகப்படியான இலவசங்களை பிஜேபி அள்ளி தெளிச்சிருக்குங்கிறப்போ இப்ப அவர் போட்ட முதலே போச்சுங்கிற மாதிரி இல்ல ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா பிஜேபி வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிருக்காங்க. பிஜேபி ரொம்ப டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விமன் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க. 46-48% விமன் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஜுகீஸ்ல வாழக்கூடிய ஒரு 20% வாக்குகள். ஜுகீஸ் தான் ஸ்லம்னு சொல்லுவாங்கல்ல சார், நம்ம குடிசைன்னு சொல்லுவோம். அது குடிசை கிடையாது. அது வந்து ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. தாராவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குடிசை கிடையாது. அங்க ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் இருக்கும், டிவி எல்லாம் கூட உள்ள இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது பேர் ஜுகி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜுகி இருக்கக்கூடிய சென்னையில வந்து குப்பம்னு சொல்லுவோம். ஆமா, அந்த மாதிரி. ஏன்னா அங்கெல்லாம் வந்து அங்க கழிவறை இருக்காது, வீட்டுக்குள்ள பொது கழிவறை தான் இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த பாதைகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா குடிசை கிடையாது. அது ஸ்லம்னா நம்ம குடிசைன்னு சொல்லுவோம், அது குடிசை கிடையாது. பட் இதுதான் அங்க வாழக்கூடிய 1700 மக்களுக்கு தான் வந்து இப்போ வந்து புதுசா வந்து பிளாட் கட்டி கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். அதாவது சென்ற முறை நம்ம பேசுறோம் இல்லையா, 25 லட்சம் பிளாட். வெள்ளிக்கிழமை நட்டா அனௌன்ஸ் பண்ணதுலயே வந்து அட்டல் கேன்டீன், இங்க அம்மா உணவகம் மாதிரி அட்டல் கேன்டீன் அனௌன்ஸ் பண்ணிக்க 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுவும் அங்க ஜுகீஸ் தான். அது அவங்க டார்கெட் பண்ணிட்டான். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மேஜர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படிச்சு பார்த்தா 3 தரப்பினர் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காங்க. ஒன்னு பெண்கள் ஓட்டு, இன்னொன்னு முதியவர்கள் ஓட்டு, இன்னொன்னு அந்த ஜுகீஸ் அப்படிங்கிறீங்களா அவங்களுடைய ஓட்டு. இந்த 3 தரப்பினரும் அங்க இருக்க ஓட்டர்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்? 71% வருவாங்க சார் டோட்டலா. இந்த 3. சோ இந்த 71% குறி வச்சுதான் பிஜேபி இவ்வளவு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்து. அதே சமயத்துல அந்த மத்த இருக்கிற 30% வந்து பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ், பனியா, பிராமின்ஸ், மிடில் கிளாஸ், இது வந்து பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ். சோ இது ஒரு செக்மெண்ட் வந்தா கூட அது நம்மளோட அப்படியே ரீடைன் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானாவே வந்துடும். தன்னை போல வரக்கூடிய ஓட்டு, இத வந்து வரவைக்க வேண்டிய ஓட்டு. வரவைக்க வேண்டிய ஓட்டு. ஓகே. சோ இப்ப இருக்கிற டோட்டலா இப்ப இருக்கிற சீனரியோல இப்ப நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறேன் சார்? நாளைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் கடும் போட்டி இருக்கும். 2 பேருமே 36 கிட்ட தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதான் வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் கூட ஒருத்தருக்கு வச்சிருந்தேன். என்னோட அனாலிசிஸ் தான் இது, பியூர்லி ஃப்ரம் அனாலிசிஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தேர்தல் நடந்தால், இன்றைய தினம் தேர்தல் நடந்தால், நான் போட்டிருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்கும்
ஆம் ஆத்மி பார்ட்டி 29 36 இடங்களும், பாரதிய ஜனதா கட்சி 32 இடங்கள்ல 41 இடமும், காங்கிரஸ் 0 to 2 இடங்களும் ஜெயிப்பாங்க. இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இலவசங்களை, இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. சேர்க்கல. அப்படி இருந்தும் நீங்க எப்படி ஆம் ஆத்மி காட்டுல அதிகமா கொஞ்சம் சீட்டு பிஜேபி? ஏன்னா உங்களுக்கு கோபம் எலெக்ஷன் இருக்குல்ல சார், அந்த கோபம் எலெக்ஷன்லயே நிறைய இடத்துல ஆண்கள் ஓட்டு எக்கச்சக்கமா போகுது சார் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி. ரைட், அந்த கோபம் ஓகே, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. எஸ். சோ அதனால வரக்கூடிய ஓட்டு. எஸ். அப்படின்னா இப்ப பிஜேபிக்கு ஓட்டு வரக்கூடிய பாதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கக்கூடிய கோபத்தினால வரக்கூடிய குறிப்பா ஆண்களுடைய வாக்குகள், அப்புறம் இலவசங்கள் மூலமா வரக்கூடிய பெண்களுடைய வாக்குகள், அப்புறம் சில உறுதிமொழிகளால வரக்கூடிய முதியவர்களுடைய வாக்குகள், அதுக்கப்புறம் இந்த ஜுகேஸ் அப்படிங்கிற குப்பத்து பகுதியை சார்ந்தவர்களுடைய வாக்குகள். இந்த விதமா ஒரு 4 வழி இருக்கா? இது 4 வழி தவிர இன்னொரு வழி நான் சொல்றேன். அதாவது நான் சோசியல் டெமோகிராஃபியும் பார்த்துட்டேன். இந்த சோசியல் டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய கால்குலேஷன் படி ஜாட்ஸ் சென்ற முறை 59% பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த முறை எனக்கு தெரிஞ்சு 65% வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சென்ற முறை வணிகர்கள், பனியான் சொல்லக்கூடியவர்கள் 53% வாக்களிச்சாங்க, இந்த வாட்டி 60% வாக்களிப்பாங்க. பஞ்சாபி இண்டூஸ் 40% வாக்களிச்சாங்க, இந்த வாட்டி 50% வாக்களிப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். குஜர் 54% வாக்களிச்சாங்க, இந்த வாட்டி 60% வாக்களிப்பாங்க. பிராமின்ஸ் 55% வாக்களிச்சிருக்காங்க, இந்த வாட்டி 65 வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கியர்கள் சென்ற முறை 28% வாக்களிச்சாங்க, இந்த முறை 20% வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முஸ்லிம்ஸ் அப்படியே 3% அப்படியே இருக்கும். தலித் மக்கள் கிட்ட இருந்து 27% வாங்கின சென்ற முறை, இந்த முறை 36% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னும் அவங்க மெஜாரிட்டி அவங்கதான் கொடுக்குறேன். அது தவிர பூர்வாஞ்சல், ஓபிசிஸ், இதர சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஏன்னா அவங்க 24% அவங்க இருக்காங்க டெல்லியில. அந்த வாக்குகள் 48.25% பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போச்சு. அந்த வாக்குகள் 2020 இந்த முறை அது 50% டச் பண்ணணும்னு பார்த்தேன். இந்த கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு 45% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்று. அப்படின்னா சீட்டா கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வரும்? அது சீட்டா கன்வெர்ட் பண்ண 41 சீட் கிட்ட சொல்லுவேன். 36 41 சீட் சொல்லுவேன். மெஜாரிட்டி கிடைக்கிறது, மெஜாரிட்டி டச் பண்ண. ஏன்னா சார், சீட் செலக்ஷன்ல, கேண்டிடேட் செலக்ஷன்ல ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுறாங்க. 2 தவறு தான் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்காங்க. நான் சீட் பை சீட் அனலைஸ் பண்ணதுல 2 தவறு தான் பண்ணிருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு பர்வேஷ் சிங் வர்மா தான் உங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயின். அவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுத்தாப்புல நிற்கிறார். ரமேஷ் பிதூரி அவர் குஜர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி பிரவீன் கண்டேல்வால் சாந்தி சௌக்கோட எம்பி, அவர் பனியா கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவர் ஒரு ஃபேஸ். பன்சூரி ஸ்வராஜ் அவங்க ஒரு எம்பி, அவங்களும் ஒரு ஃபேஸ், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. தலித் மக்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு. அதே மாதிரி கவுன்சிலரா நல்லா உழைச்சவங்க, அவங்களுக்கு ஒரு 3 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எந்த விதமான, ஏன்னா இதை நான் சொல்லணும் சார் உங்ககிட்ட, இந்த உங்க வாக்காளர் வாசகர்கிட்ட. ட்விட்டர்ல போனீங்கன்னா நுபுர் சர்மாக்கு சீட் கொடுக்கலையா, ஸ்மிருதி இரானிக்கு சீட் கொடுக்கலையா, மீனாட்சி லேக்கி கொடுக்கலையா. நுபுர் சர்மாக்கு சீட் கொடுத்திருந்தா இந்த மொத்த தேர்தலையும் இந்துத்துவா வர்சஸ் நான் இந்துத்துவான்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. அந்த டெம்டேஷனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சி. ஸ்மிருதி இரானி வந்திருந்தாங்கன்னா டெல்லியை விட்டு ஓடி போய் அமேத்தில் இருந்தவங்கள திரும்பி கொண்டு வந்திருக்கீங்க, அவுட் சைடர் கொண்டு வந்திருப்பீங்கன்னு, அதுவும் பேக் ஃபயரா இருக்கும். மீனாட்சி லேக்கி மேல பல குற்றச்சாட்டுகள் மக்கள் வைக்கிறாங்க, ஆக்சசிபிலிட்டி இல்லைன்னு. அவங்கள காமிச்சிருந்தீங்கன்னா அவங்க சீனியர் மினிஸ்டர், இவரே ஆர்டிபிஷியலா அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு கொடுப்பார். யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்டிபிஷியலா அவனுக்கு கிரியேட் பண்ணுவார். அது இருக்காது, ஆனா கிரியேட் பண்ணுவார். இந்த எல்லா டெம்டேஷன்ல இருந்தும் ஒதுங்கி நம்ம இந்த தேர்தலை எப்படி சந்திக்கிறோமோ அப்படி சந்திப்போம். ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் நம்மளும் இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதை நோக்கி இந்த தேர்தலை கொண்டு போவோம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம், வக்ஃபு வேண்டாம், பங்களாதேஷி ரெஃப்யூஜி வேண்டாம், இந்துத்துவா வேண்டாம், பட்டேங்கே தோ கட்டேங்கே வேண்டாம். இந்த தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் கிடையாது, இது வேறு தேர்தல். இந்த தேர்தலை இதை நோக்கி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. ஓகே, இல்ல கெஜ்ரிவால் நிச்சயமா சும்மா இருக்க போறது இல்ல.
ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவரை பொறுத்த அளவுல வாழ்வா சாவா பிரச்சனையாக மாறும். அப்படிங்கிறப்போ இந்த இலவச அறிவிப்பு இருக்குல்ல, இலவசங்கள் அறிவிப்பு, இந்த போட்டி இன்னும் முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணல. இப்போ பிஜேபி அறிவித்த இலவசங்களோடு போட்டியிடத்தக்க விதத்துல புதுசு புதுசா இனிமேல் ரொம்ப பிரம்மாண்டமான இலவசங்கள் ஏதாவது ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தால் என்ன ஆகும்? அதாவது அதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க, ஜேபி நட்டா என்ன சொன்னாங்க, இது சங்கல் பத்திரிகா 1, சங்கல் பத்திரிகா 2 இருக்கு, சங்கல் பத்திரிகா 3 இருக்கு. இது உறுதிமொழி பத்திரம் 1, உறுதிமொழி பத்திரம் 2, 3 எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ ஏதேனும் ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவால் அள்ளி விட்டா அதுக்கு கவுண்டரா எங்கள்கிட்ட இருந்து வரும்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. இந்த வாட்டி சார், இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு டெல்லியை பொறுத்த மட்டும் இந்த வாட்டி பிஜேபி தோத்தா அதற்கு காரணம் பிஜேபி தான். இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. இது வரைக்கும் 2 விஷயம் தான் நான் சொன்னது, 2 விஷயம் தான். ஒண்ணு, புராரி சீட்டை வந்து ஜேடியுக்கு கொடுக்காதீங்கன்னு ஜேடியுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிஜேபி ஆப்ல இருந்து வந்த கைலாஷ் கெலோட்டுக்கு இந்த நஜப் கர்க், பிஜ்வாசன் இந்த மாதிரியான சீட்டு கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் பேர்ல ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆங்கர் இருக்குன்னு சொன்னோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம், இது 2மே கட்டாயத்துல தான் கொடுத்தாங்க. நிதிஷ்குமார் கொடுத்துதான் ஆகணும், அதுக்காக கொடுத்தாங்க. அதே மாதிரி இவர் வந்திருக்காரு கைலாஷ் கெலோட், அவருக்கு கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துருக்காங்க. இது தவிர எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க பிஜேபி. ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இனிமேல் வந்து இந்த 18 நாள் இவங்க இந்த எலெக்ஷனியரிங் பண்றாங்கல்ல, பிரச்சாரம், குறிப்பா மக்கள்கிட்ட இந்த அறிவிப்புகளை கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கு பிஜேபி என்ன உத்திகள் வச்சிருக்கு? அதுக்கு என்ன செய்ய போறாங்க? ஏதாச்சும் அதுக்கு நிறைய ஆர்எஸ்எஸ் தான் நம்பியிருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் தான் நம்பியிருப்பாங்க. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் கொண்டு போய் வீடு வீடா போய் சேர்க்கறது, இதுக்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இன்வால்வ் ஆயிட்டாங்க டெல்லி எலெக்ஷன்ல. கடைசி 15 நாள் மகாராஷ்டிராவில் எப்படி வேலை பண்ணாங்களோ அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற வாலண்டியர்ஸ், பிஜேபி வாலண்டியர்ஸும். அதாவது இவங்க போய் இந்த பூர்வாஞ்சல் ஓட்டர்ஸ் கிட்டையும் தலித் ஓட்டர்ஸ் கிட்டையும் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓட்ட வாங்கும். ஏன்னா எழுத்தாப்புல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது. அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அனதர் ஸ்டேட் லீடர்லாம் கிடையாது. நான் ஏன்னா என் கண்ணுக்கு எழுத்தாப்புல பார்த்தேன். டைம்ஸ் நவ் டிபேட்ல நானும் சபா நக்வியும் நடந்துகிட்டு இருக்கும்போதே பேசணும். இந்த மாதிரி 10% காங்கிரஸ் ஃபைட் பண்ணாங்கன்னா பிஜேபி ஒவ்வொரு தேர்தலையும் முக்கணுமே அப்படின்னு. அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் ஒரு 50 பேப்பரோட வராங்க. யாராவது ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே தூக்கி காமிக்கிறான். அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் ஊம்ன்றான். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ன்றான். பேப்பர்லாம் எடுத்துட்டு வரான். பேப்பர்ல இருக்கிறது ஒண்ணு, அவன் படிக்கிறது ஒண்ணு. ஆனந்த் ரங்கநாதன் சுட்டி காமிச்சிட்டாரு. அந்த பேப்பரை புடுங்கிய பேப்பர் இருக்கிறது ஒண்ணு அதுன்னு. இது தவிர பேப்பர்ல இருக்க படிக்கிறதுனா எப்படி புரியும்? பேப்பர்ல இருக்க சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லிக்கு கடனே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு வெளிப்படையா பகிரங்கமா சொல்றான் கத்துறான் வேற. ஆனந்த் ரங்கநாதன் அமரம் இருக்கவே இருக்காது. அந்த குடுன்னு புடிங்கி படிச்சு இல்லவே இல்ல, இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றாரு. இதுதான் படிச்சிருக்கீங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆமா, ஆனா அதை பார்த்துட்டு கடன் இல்லைன்னு அவர் பகிரங்கமா போய் சொல்றாரு. ஆக்சுவலா ஆம் ஆத்மியோட மூலதனமே அதானே. ஆமா, அதாவது நம்பக்கூடிய விதத்துல பொய்களை சொல்லுவார் கெஜ்ரிவால். ஆமா, பகிரங்கமா பொய்யா சொல்லுவார், பொய் மேல பொய்யா சொல்லுவார். அந்த பொய்யை எப்போது அம்பலம் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது தயங்க மாட்டார். பல தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய காணொலியில, இந்தியாவிலேயே வெட்கங்கட்ட அரசியல்வாதின்னு ஒருத்தர் உண்டுன்னா அது கெஜ்ரிவால். நிஜமாங்க. அருண் ஜேட்லிட்ட மன்னிப்பு கேட்டார், கபில் சிபல்கிட்ட மன்னிப்பு கேட்டார், கபில் சிபல் மகன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அவர் மன்னிப்பு கேட்காத ஆளே கிடையாது. நிதின் கட்கரி கிட்ட அவரை பொறுத்தளவுல என்ன, அவருடைய கால்குலேஷனே வேற. இன்னைக்கு நம்ம பொய் சொல்றோம். நிச்சயமா இவங்க பெரிய ஆட்கள். இவங்க வந்து கேஸ்ன்னு போடுவாங்க, டிஃபமேஷனுக்கு போவாங்க. தீர்ப்பு வரைக்கும் 1 வருஷமோ 2 வருஷமோ. நாம இந்த பொய் சொல்றது என்ன காரணத்துக்காக? இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்கு. அடுத்த 15 நாள்ல ரிசல்ட் வந்துடும். சோ அவர் வந்து எப்படின்னா பொய் சொல்றதுல பலனை இந்த தேர்தல் ரிசல்ட்ல தான் பார்ப்பாரே ஒழிய தீர்ப்புல பார்க்க போறது இல்லை. கரெக்ட். தீர்ப்பு வர்ற சமயத்துல பகிரங்க மன்னிப்பு அங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சோ அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துடும். ரைட்.
சோ பி பிராக்மேட்டிக், இதுதான் அவருடையது. இது பிராக்மேட்டிக் கிடையாது சார், இது ஃப்ராட். அவருடைய பார்வையில பிராக்மேட்டிசம்ங்கிறதே இதுதான் சார். இதெல்லாம் பரவாயில்ல சார், ஒரு நாளைக்கு டாக்ஸி. அதனால்தான் இதுக்கு முன்னால அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டப்போ நான் ஒரு அனார்கிஸ்ட் அப்படின்னு. இது அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னால தன்னை பத்தி சொல்லிக் கொண்ட வார்த்தை. ஒரு இந்தியன் பொலிட்டீஷியனா இருக்க அனார்கிஸ்ட் சொல்றே அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவர் பதிலும் சொன்னார். முன்னால ஒரு தடவை மகாத்மா காந்தியே தன்னை அனார்கிஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு தன்னை மகாத்மா காந்தியோட ஈக்குவேட் பண்ணி எல்லாம் காட்டிக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி இந்தியாவில உண்டுன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பர் 1 சார். டாக்ஸி டிரைவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு வர பேசஞ்சர் டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பாங்க. டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பாங்க. வர பேசஞ்சர் கிட்டலாம், அதாவது டெல்லியில இருக்காங்க ஓட்டு அப்படின்னு கேட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி புகழ்ந்து பேசணும். என்னென்ன வளர்ச்சி கடந்த 10 வருஷம் எல்லாம் பண்ணிருக்கான்னு பேசணும். இதை செக் பண்றதுக்கு மிஸ்ட்ரி கஸ்டமர்ஸ் ஆப்போட வாலண்டியரா வருவாங்க. இதை பலரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இது டெய்லி தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம், அதாவது இப்படிலாம் ஒரு அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு பிஜேபி ஏதாவது வேலை பார்க்கறாங்களாங்க? பண்றாங்க சார். இன்னும் பண்ணணும். அதாவது இன்னும் அவங்க இந்த டோர் டு டோர் கேம்பெயின், இன்னும் நுக்கட் சபா மீட்டிங், நுக்கட் சபானா தெருவோர சாலையோர மீட்டிங், அதெல்லாம் சாலையோர மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணல. அதாவது அதை பண்ணணும். அந்தந்த எம்பிகளுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க கிட்ட முக்கியமான வேலைகளை கொடுக்கணும். கவுன்சிலர்ஸ் இன்வால்வ் பண்ணணும். RSS ஃபுல்லா டிப்ளாய் பண்ணணும். அதே மாதிரி பெரிய பெரிய ரேலி எல்லாம் தவிர்க்கணும். இப்படி பண்ணணும். இத பத்தியே பேசி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வரும். அதே மாதிரி இப்ப சங்கல்ப் பத்ரா 1ல அந்த அளவுக்கு நான் யமுனா ரிவரை பத்தி நான் பார்க்கல. அதை பற்றியும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா யமுனா ரிவர் ஒரு பெரிய ஃபெயிலியர். ஆக்சுவலா இந்த சுகாதார விஷயங்கள்ல டெல்லி சீர்கட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாக்ட்லி. அதுதான கேஜ்ரிவால் மேலேயே இருக்கக்கூடிய புகார். அதை பற்றின ப்ராமிஸ் பிஜேபி சைட்ல இருந்து வரலைன்னா அது எப்படி சரி? அதுதான் சங்கல்ப் பத்ரா 2-3ல அவங்க ஒரு ரீஜுவனேஷன் பிளானே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சங்கல்ப் பத்ரா 2-3 தேர்தலுக்கு நெருக்கமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதுவே 18 நாளைக்கு முன்னால் தான் சார். அதாவது கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சி அளித்த வாக்குறுதிகள் பிரமாதமான வாக்குறுதிகள். டயாலிசிஸ் சென்டரா இருக்கட்டும், பால் ஃப்ரீயா இருக்கட்டும், எல்லாமே. ஆனா பிரச்சனை என்னன்னா தேர்தலுக்கு ஜஸ்ட் 3 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாத்தையும். கொண்டு போய் சேர்க்க முடியல எதையுமே. ஏன்னா இன்ஃபேக்ட் கர்நாடகா தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேனிஃபெஸ்டோஸ். இந்த மாதிரி பிரச்சனையை ஆல்ரெடி சந்திச்சிருக்காங்க, அனுபவம் இருக்கு. அப்புறம் ஏன் திரும்ப இதே தப்பு பண்றாங்க? அதுதான் சார். அதுதான் நம்ம சொல்ல என்னன்னா பிஜேபில அந்த முடிவு எடுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய லேபிரிந்தியல் ப்ராசஸா இருக்கு. எக்ஸாக்ட்லி. லெபோரியஸ் ப்ராசஸ், ரொம்ப லெபோரியஸா இருக்கு. அதுதான். அதே சமயத்துல இவங்க இந்த பிஜேபி ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் இந்த சமயத்துல வச்சது தப்பான விஷயம். ஏன்னா போக்கஸ் மாறிடுது. ஏன்னா நீங்க இந்த ஸ்டேட் பிரசிடென்ட் இதெல்லாம் பிப்ரவரி 12 8 அப்புறம் பண்ணுங்க நீங்க. ஏன்னா சார் நிறைய ஒரே கிளட்டர் சார். இப்ப பட்ஜெட் வேற வரணும் மந்த் எண்ட்ல, அதுல வேற பிஸி ஆயிடுவாங்க. அந்த பட்ஜெட்ல எதுவும் இம்பாக்ட் இருக்க கூடாது. பட்ஜெட்ல ஏதாவது நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அது வேற பிரச்சனை. பேச்சு பொருள் எதுவுமே ஆகக்கூடாது. நம்ம சொன்னதான் அந்த ஜிஎஸ்டி மீட்டிங்ல ஜீன் தெரப்பிக்கு பதிலா பாப்கார்னை பத்தி பேசுறதுனாலதான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லா பாப்கார்ன் ஓடிச்சு. ஏன்னா அப்போசிஷன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். அதாவது உண்மைய மக்கள் கிட்ட இருந்து தடுத்துட்டு பொய்யான ஒரு விஷயத்த கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த பூதாகரமா கலப்பி விடுறதுல பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பர் 1 அவர். இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபாதர். அதே சமயத்துல ஒரு காஷன் கூட சொல்ல விரும்புறேன். இலவசங்களையே நம்பி ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது. இது கோபம் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இது அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான கோபம் எலெக்ஷன். ஏன்னா மகாராஜா ஃப்ரீபி சார், ராஜா கிடையாது மகாராஜா. ஜெகன் மாதிரி யார் சார் கொடுத்தாங்க ஃப்ரீபி? அள்ளி கொடுத்தாரு சார் அவரு. ஆனா அவருக்கே போச்சு இல்ல. அதே தோத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு இலவசமா அதை தந்தேன் இதை தந்தேன் நிறைய சொல்லிட்டு இல்ல பெற்றவர்கள் எங்கே போனார்கள், என்ன செய்தார்கள் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு ஜெகன் சொன்னாரு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது, ஃப்ளோட்டிங் மாஸ் இந்த தேதிக்கு. ஆனா இதை நம்பியே செய்ய முடியாது.
ஆனால் ஒண்ணு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரா 2 விஷயம் இருந்தது. ஒண்ணு, அவருக்கு இணையா இலவசங்கள்ல கவுண்டர் கொடுக்கணும். 2வது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரா சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள மக்களுக்கு கடும் கோபம் இருக்கு, ரௌத்திரம் இருக்கு. இந்த கோபத்தை பயன்படுத்திக்கணும். இப்போ இலவசங்கள் விஷயத்துல சரியான கவுண்டர் பிஜேபி கொடுத்திருக்கிறது. ஒண்ணு முடிஞ்சது, ஒரு பகுதி முடிஞ்சது. ஆனால் மக்களின் கோபம் இருக்குல்ல, இந்த கோபத்தை ஆற்றுப்படுத்துகிற விதத்துல இன்னும் தெளிவான அனௌன்ஸ்மெண்ட் பிஜேபி வரல. அந்த பிளான் ஃபார் டெவலப்மெண்ட் வரல. நாங்க என்ன பண்ண போறோம் டெல்லிக்கு, அந்த பாணி நாங்க எப்படி நீர் வாட்டர், நாங்க எப்படி இந்த சாக்கடைய என்ன பிரச்சனை பண்ணுவோம், ரோட்ஸ் எப்படி அமைக்க போறோம், ஓகே, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் எப்படி போறோம். ஆமா ஆமா. ஏன்னா சார் இது ஃபண்டமெண்டலி என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஃப்ரீபிங்கிறது ஓரளவுக்கு தான் சார் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேல ஃப்ரீபி நம்ப முடியாது. நீங்க டெவலப்மெண்ட் தான் நீங்க பார்க்கணும். அதுக்கு தீர்வு தான் வேணும். உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய வாக்காளர்கள் இந்த 2500 ரூபாய்க்காக வரல, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருந்த கோபத்தினாலதான் வந்தாங்க. அதை நீங்க விட்டுறாதீங்க. அரசனை நம்பி புருஷனை கை விட்ட மாதிரி தான் ஆயிடும். இது என்னவா இருந்தாலும் உங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் அவங்க மேல இருக்கிற கோபம், அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஏன்னா சார் நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு சார், இதெல்லாம் கொண்டு போவோம். ஏன்னா ஒரே ஒரு குட் திங் என்ன, எந்த விதமான ஒரு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ரெபலும் வரல. ஒரே ஒருத்தர் தான் வந்தார், அது அவரு அடங்கிட்டாரு. ஓகே, அந்த ஒரு ஃபேக்டர் கண்டெயின் பண்ணிட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர், அது தலைவலி குச்சி ஃபேக்டர். அதிருப்திங்கிறது ரொம்ப கட்சிக்குள்ள பெரிய அதிருப்தி வேட்பாளர் ரொம்ப இல்ல. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு லோக்கலைஸ் ரொம்ப லோக்கலைஸ் பண்ணும். இது ஒரு கார்பரேஷன் தேர்தல் தான். இந்த அசம்பிளி மாநிலத்து தேர்தலே கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ரேலி அந்த மாதிரிலாம் பெருசா அதிகமா நடக்கலையோ? தேவையில்லை சார். எனக்கு தெரிஞ்ச இந்த ரோட் ஷோ ரேலி பிரைம் மினிஸ்டர் எப்படி ஹரியானால அப்படியே பேக் சீட் எடுத்துட்டு அப்படியே கிரவுண்ட்ல பண்ணாங்களோ அந்த மாதிரி தான். இல்ல, மகாராஷ்டிரலயே அப்படித்தான் இருக்கு. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடி ரொம்ப அதிகமா களமாடுறத டச் பண்ணிட்டு போறாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. நிறைய அரிய தகவல்களை கொடுத்திருக்கீங்க. ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ், சில சீனரியோவை சொல்லியிருக்கீங்க. ரிசல்ட் வர்றப்ப பார்க்கலாம். அநேகமா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால, ஈவன் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால இன்னொரு சிட்டிங் நம்ம உட்கார வேண்டியது. கண்டிப்பா சார். நான் திங்கட்கிழமை நாளைக்கு நான் கிளம்பி டெல்லி போயிட்டு இருக்கேன். ஒரு 10 நாள் நான் டெல்லியில தான் இருப்பேன். ஆன் கிரவுண்ட் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா. அப்படின்னா அந்த டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் நம்ம திரும்ப சந்திக்கலாம். மிக்க நன்றி ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.